அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 22/2/26 ஞாயிற்றுக்கிழமை இப்போ நம்ம பேசிக்கிற இடத்துலேருந்து, அதாவது நம்ம தோட்டத்தில் வச்சு மூலிகை வகுப்பு நடைபெறும். இனிமேல் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக செய்முறை விளக்கம்தான் அதிகமாக இருக்கும். பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட விரும்புகிறோம். அதனால் மாதத்துக்கு 2 கிளாஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கருத்தில் கொண்டு மார்ச் மாதத்திலிருந்து 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் நடைபெறும். நம்ம தோட்டத்துக்கு நீ வரும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து செண்பகத்தோப்பு வரது வழியில், அதாவது செண்பகத்தோப்புக்கு முன்னால் 1 கிலோமீட்டருக்கு முன்னால் நம்ம தோட்டம் மெயின் ரோட்லேயே இருக்குது. அதில் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வைத்திய போர்டு இருக்கும். அதே போல் சிவந்திப்பட்டி இந்த நடார் ஒரே முறைக்கு பாத்தியப்பட்ட தோட்டம் சொல்லி வர இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வண்டி வசதி செய்யலை, நீங்களே வந்துடுங்க. ஏன்னா நிறையா நம்ம தோட்டத்தில் வச்சுதான் நிறைய படம் போடுறது, டானிக் காய்ச்சது எல்லாமே செய்ய போகிறோம். அது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு பப்ளிக்காக நிறையா சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். இனிமேல் அங்கே வகுப்புக்கு வரதுங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நிறைய அப்படியே சொல்லி கொடுப்போம். ஏன்னா அதில் ஒரு சில நம்ம செய்முறை விளக்கத்தோடு நிறையா போட்டாலும் அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு சிலருக்கு நிறையா கேள்வி கேட்காங்க. அதாவது முறையை தவறி கூட செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் நம்ம நேரடியாகவே செய்முறை விளக்கமாக செஞ்சு காட்டியிருப்போம். நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா தென்னை மரம் எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான். அதுமாரி மாமரமும் எல்லாமே ஒட்டு கிடையாது, எல்லாமே நாட்டு மருந்தேன். இங்கே இருக்க விவசாயம் மட்டும்தான் நடக்கு. நாங்கள் எந்த வித மருந்து எதுவுமே அடிக்கலை. அதே போல் நமக்கு அதிகமாக முருங்கைப்பூ தேவைப்படுறதுனால இப்போ நிறையா கிட்டத்தட்ட ஒரு 300 முருங்கை வரை வச்சுருக்கோம். சோத்துக்கத்தாழையிலேருந்து நிறையா மருந்து செய்கிறதுனால பாருங்க, இந்த மாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கு இடையிலையே சோத்துக்கத்தாழை ஒரு 1000 நாற்று வரைக்கும் பயிரிட்டுருக்கோம். ஏன்னா சோத்துக்கத்தாழையிலேருந்து ஜாம் தயாரிக்கும், குமரி இலேகியம் சொல்லி தயாரிக்கும். அது மாதிரி பேஸ்ட்டு முகத்துக்கு போடுறதுல இதுவரையெல்லாம் யாருமே போடாத பேஸ்ட்டு ஒன்று போட போகிறோம். அது மாதிரி முருங்கையிலேருந்து ஆண்களுக்காக சிறப்பாக கிட்டத்தட்ட நாங்கள் முன்னாலெல்லாம் அதிகமாக போட்டது தேனில் முருங்கைப்பூ போட்டு அதில் சாதிக்காம ஒரு சில கடைச்சரக்கெல்லாம் போட்டு அதை காய்ச்சி நம்ம, அதாவது ஆண்கள் உடலுறவுக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயும் சர்பத்து மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த ஒரு களைப்பும் வராது, மீண்டும் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடியது நாங்கள் அதிகமாக செஞ்சது. அதனால் பூ எங்களுக்கு அதிகமாக வெளியில் கிடைக்காதனால இப்போ நாங்களே நிறையா முருங்கை நிறையா தயாரித்து போட்டோம். அதே மாதிரி ஆவாரையிலேருந்து நிறையா நெய் போட்டிருக்கோம், தைலம் போட்டிருக்கோம். அது எந்தெந்த முறைக்கு எப்படி பயன்படுத்தணும் வர விவரத்தை போகிறோமே நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். 2வது செய்முறையாக செஞ்சு காட்ட போகிறோம். அதனால் நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட தைலங்கள் எல்லாமே நீங்கள் நம்மகிட்ட வாங்கிடலாம். நாட்டு மாட்டிலிருந்து தயாரித்த ஆவாரை நெய், அது மாதிரி குமரி நெய், அது மாதிரி நிறையா முருங்கைப்பூ நெய்யெல்லாம் நிறையா தயாரிக்க போகிறோம். தயாரித்து கூட இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்முடைய கிளாஸுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா விஷயங்களும் இது போக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இன்னும் செண்பகத்தோப்பு அடிவாரங்கும்போது நிறையா மூலிகை இருக்குது. இந்த இடத்துல நடத்தும்போது இயற்கை சூழ்நிலையில், அதாவது மண்டபத்தில் மற்ற போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே எந்த காற்றும் வராது.
இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே நம்ம இயற்கை காற்றில் நமக்கு நம்ம கிளாஸ் நடத்த போகிறோம். அதனால் இன்னும் நிறையா வீடியோலாம் போட்டுகிட்டே வருவோம். இந்த வீடியோவை நீங்கள் கவனித்து பார்த்துட்டே வாங்க. அது மாதிரி மாதம் 2 கிளாஸுக்கும் நீங்கள் கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.